வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் வீடு. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் சும்மா பயங்கரமாக எல்லார் வாயிலையும் அடிபட்டது. காரணம், ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு பாசிச கும்பலோட தலைவன் கோர்ட்டில் கேஸை போட்டு, அதாவது கார்த்திகை தீபம் நார்மலாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் அந்த பக்கத்தில், உச்சி பிள்ளையார் கோயில் தான் பேரை விட பிள்ளையார் கோயில் கிடையாது. அங்கே அனுமன் சிலை இருக்கான். அங்கே தான் கவர்மெண்ட்டு மற்ற கோவில் நிர்வாகம் ஏற்றிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 200-300 வருடமாக ஏற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உச்சியில் ஏற்றணும். சரி, உச்சியில் ஏற்று. அது கிடையாதுங்க. சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழியாக ஒரு பாதை போகுது. அந்த பாதை மேலே போய் மேலே ஒரு கல் இருக்குதுங்க, அங்கே தான் ஏற்றணுங்க. கல்லுங்க. கல்லை ஏற்றி அதை வழிபடக்கூடிய அளவுக்கு அந்த நபர் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு, இந்து மக்கள் அதுக்கு என்ன எதிர்ப்பு தெரிவிக்கல. சிலை வணக்கம் தான், இந்து மதத்தில் சிலை வணக்கம். பட் இருந்தாலும் அதுக்கு எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அது உரு ஏற்றுறாங்க. அதை விட்டு போட்டு எல்லை கல்ல போய் வணங்கு, அதில் மேலே தீபத்தை ஏற்றுனா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்து மக்கள் சம்மந்தமாக எந்த ஒரு எதிர்ப்பு அலைகளும் கிடையாது. ஆனால் அங்கு உள்ள இந்துக்களும் எதிர்த்தாங்க. கடையெடுப்புக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் யாருமே போகல. பாஜகவினர் வளைந்து வளைந்து கடையெடுப்பை நடத்த வேணும் அப்படின்லாம் பண்ணாங்க. மற்ற எத்தனையோ போராட்டங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க பாஜகவினருக்கு. அங்கே உள்ள இந்து மக்கள் பக்கத்தில் நகரவே கிடையாது. நீங்கள் வாட்டவங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை. அது ஒரு நேரம் 6-7 மாதத்துக்கு முன்னால். அப்புறம் அந்த கோர்ட்டு யார் உத்தரவு போட்டா அப்படின்னா, அந்த ஜிஆர் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி. நீங்கள் ஏற்றலாம், ஒரு 10-15 பேரை கூட்டிகிட்டு போய் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா அது பற்றி எரியுது, ஏற்றக்கூடாது. அப்புறம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு அதை என்ன பண்ணணுமோ அது பண்ணி 144 போட்டு, கலெக்டர் மூலமாக என்ன பண்ணணுமோ பண்ணி, போலீஸ் மூலமாக என்ன பண்ணணுமோ தடைத்து, அப்புறம் அதே மீறி கோர்ட்டில் கேஸை போட்டு அதை பண்ணு இதை பண்ணு, இன்னைக்கு வரைக்கும் வாக்குவாதம் போயிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வாயில அடிபட்டு கொண்டிருந்த ஊர் தான் திருப்பரங்குன்றம். சிக்கந்து பாதுஷா தர்கா மேலே கீழே சுப்பிரமணியன் கோவில், முருகனோட கோவில், முதல் படை வீடு. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எதற்காக அவர்கள் ஆடினார்கள் பாஜகவினர்னா, திருப்பரங்குன்றங்கிறது ஒரு தொகுதி. அதில் அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாரு. நம்ம பாஜக கூட்டணிங்கிற சேர்ந்துட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணியும். அதன் அடிப்படையில் நம்ம திருப்பரங்குன்ற தொகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி மக்கள் மனசில் நிற்க வச்சு, அதன் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு தொகுதியை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவின் நிலைப்பாடு. நைனா நாகேந்திரன் அந்த பிரச்சனைக்கு வந்தார், HR ராஜா வந்தார், யாரோ வந்தாங்க. இன்னைக்கு ராஜா அட்மிட்டடு ஹாஸ்பிட்டலில். அந்த நபரை பார்க்கறதுக்கு மோடியோ அமித்ஷாவும் வரவில்லை. அதுக்கிடையில் 50 தடவை வந்துட்டு போயிட்டார் மோடியும் அமித்ஷாவும். யாருமே பார்க்க வரல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகவோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் MK ஸ்டாலின் தன் மகனோடு போய் பார்த்தா, TR பாலுவோடு போய் பார்த்தார். கருத்தியல் வேற்றுமை இருந்தால் மனித ஒற்றுமை பாருங்க. அந்த நன்றி ராஜாவுக்கு வருமா? பிற்காலத்தில் தான் தெரியும். இருந்தாலுமே கூட அந்த ஒரு நிலைப்பாடு, நம்ம எப்படியாவது அந்த திருப்பரங்குன்றத்தில் ஜெயித்து விடஞ்சு ராஜா, நயினார் நாகேந்திரன் என்னென்னமோ போராட்டம் பண்ணி அரசு பண்ணாங்க. ராஜா சொன்னார் மீண்டும் ஒரு அயோத்தியா அப்படின்னார். ஆமாம், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் அடிப்படை என்ன காரணம் அப்படின்னா அரசியல். அந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆமாம், அதன் அடிப்படையில் அங்கே
நடக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மக்கள் ஆதரவு திரட்டினாங்க பாஜக, வரவே இல்லை. கடையடைப்பு பண்ண கூப்பிட்டாங்க, வரவே இல்லை. நீங்கள் வரவங்க பொழப்ப பாருங்கப்பா, நாங்கள்ப்பா எங்கள் பொழப்ப பாருங்க போட்டு அந்த பாஜகவினரை இருக்கக்கூடிய இந்து மக்கள், திருப்பரங்குன்ற மக்கள் மதிக்கவே கிடையாது. ஒரு செருப்பை விட கேவலமாக பார்த்தார்கள். அடித்து துரத்தாத ஒரு குறை தான். இங்கிருந்தோ வந்து கும்பல் கும்பலாக வந்து இங்கே சத்தம் போட்டு கிடக்கிறானு, கத்திட்டு போகிறானு, நமக்கு ஒரு வியாபாரம் நடந்தால் போதும். அங்கே அந்த கும்பலில் உள்ள 2 டீ கூட 2 பிஸ்கட் கூட கேட்பான் இல்லையா, அதனால் விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் அப்படியே பார்த்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டு இருந்தது. இப்போ ஏப்ரல் 23 தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடுங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் 27 தொகுதி அதிமுக எடப்பாடி ஒதுக்கிட்டாரு. அதில் திருப்பரங்குன்றத்தை ஒதுக்கலாமான்னு யோசிக்கக்கூடிய சமயத்தில் அதற்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. பாஜக தோல்வி அடையும். ஏனென்றால் மதுரை மாவட்டம் முழுவதும் இந்துக்களும் இஸ்லாமியரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் பிரிக்க முடியாது, பிரித்து ஓட்டு வாங்க முடியாது. ஆமாம், அதனால் வந்து பாஜக நின்றுச்சு அப்படின்னா இந்த திருப்பரங்குன்ற மேட்ரு ஒன்றே போதும், பயங்கரமான அடி விழும். ஆமாம், கட்டாயமாக ஜெயிக்க முடியாது. அப்படி ரிசல்ட் வந்த உடனே இன்னைக்கு பாஜகவில் அப்படியே அப்செட் ஆயிட்டாங்க. அதுதான் அடி, சரி, இயற்கையின் அடி. இந்த அளவுக்கு ஆடினார்களோ, ஒரு அரசியல் செஞ்சிருவோம், திருப்பரங்குன்றத்தை வச்சு நம்ம போட்டிட்டுருவோம், அதிமுக கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு போட்டு நினைச்சாங்க. ஆனால் நேர் ஆப்போசிட், பாஜக நிற்க முடியல. மாறாக மீண்டும் அதிமுக நிற்கிறதுக்கு இன்னைக்கு அந்த ராஜன் செல்லப்பாவே வந்து சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடி விழுகணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதான். அதிமுகவும் ஜெயிக்கக்கூடாது, ராஜன் செல்லப்பாவும் ஜெயிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் பாஜகவுக்கு ஒத்து ஊதுறாங்க இல்லையா, நல்லா யோசிக்கும். இதெல்லாம் வந்து திருப்பரங்குன்ற இஸ்லாமிய மக்கள் கூர்ந்து கவனிக்கும், இந்து மக்களும் கூர்ந்து கவனிக்கும். இஸ்லாமிய இந்து ஒற்றுமையில் அவர்கள் கெடுக்க துணிந்தார்கள். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து. பாஜக ஓரங்கட்டியாச்சு, நிற்க பயம், தோத்து விடுவோம், ரிசல்ட் வந்தாச்சு. தேர்தலுக்கு முன்னே இங்கே ரிசல்ட் வந்தாச்சு. ஆனால் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் போட்டியிடுவதற்கு ராஜன் செல்லப்பா ரெடியா. தேர்தலுக்கு பின்னால் ராஜன் செல்லப்பாவை தோற்கடிக்க வேண்டும் திருப்பரங்குன்ற மக்கள். அதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய. அப்போ தான் வந்து, ஏன்னா அவர் எடப்பாடி வந்து எல்லாத்தையும் நலம் விசாரிச்சார் இல்லையா, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க, ஹெச் ராஜா, நைனானா எல்லாரும். உடனே எடப்பாடி ஃபோனை போட்டு பேசுகிறார். ஆமாம், எல்லாம் சௌக்கியமா, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம் போட்டு ஃபோன் அடித்து பேசுகிறார். ஆனால் அங்கே உள்ள ஒரு இஸ்லாமிய நண்பர்களுக்கோ இந்து மக்களுக்கோ எந்த ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடோ மற்றபடி வந்து ஒரு ஆதரவான குரலோ கிடையாது. ஏப்பா இஸ்லாமியருடைய தர்காக்கு என்ன ஏன் பண்ணுறீங்க, என்ன சமாச்சாரம், அப்படி ஒரு வார்த்தை கூட அதிமுககாரன் திருப்பரங்குன்றத்தில் கேட்கவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ராஜன் செல்லப்பாவுக்கு வாக்களிக்க முடியுமா? திருப்பரங்குன்ற மக்கள், இஸ்லாமிய மக்கள் யோசிக்கணும். ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணி சிறுபான்மை ஓட்டு ஃபடால் காமாய். தமிழகம் முழுவதும் சிறுபான்மை ஓட்டு பாஜக விழவே விழாது. கிறிஸ்தவன் ஓட்டும் விழாது, இஸ்லாமியன் ஓட்டும் விழாது, முடிஞ்சு போச்சு. இப்போ திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்டவை இந்த மேட்ரும், திருப்பரங்குன்றம் தர்கா மேட்ரு இருக்கிறதுனால கட்டாயமே விழவே கூடாது. ராஜன் செல்லப்பாவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். ஆமாம், அதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பாஜகவை எப்படி திருப்பரங்குன்றத்தை நிற்க முடியாத அளவுக்கு அந்த ஊர் மக்கள் விரட்டினார்களோ அதை போல நின்ற பிறகு அதிமுக ராஜன் செல்லப்பாவை விரட்ட வேண்டும். ஆமாம், துரோகி எடப்பாடிக்கு மீண்டும் நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். ஆமாம், அதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.